ஹல்லேலூயா. நான் கடந்த நாட்களிலே ஒரு ரொம்ப அழகான ஒரு சாட்சி, அதான் நம்முடைய ஆண்டவர் நிலைப்படுத்துகிறவர் என்கிறதை, அதுவும் மறுபடியும் நிலைப்படுத்துகிறவர் என்கிறதுல ஒரு நல்ல சாட்சி ஒன்று இருக்கிறது. ஒரு பிரதர் ஒரு நல்ல மளிகை கடையை வைத்து நடத்தி கொண்டு வந்தார். அப்ப அந்த மளிகை கடையில பாத்தீங்கன்னா நல்ல வருமானம், அப்படியே கூட்டம், நிறைய கூட்டமாய் வரும். அப்ப அந்த ஓனருக்கு அந்த இடத்த வாடகை கொடுத்த ஓனருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. சே, இந்த மளிகை கடையில இத்தனை ஆயிரம் பேர் ஜாமான் வாங்குறாங்க, இவன் இத்தனை வாடகை தான், நமக்கு என்னதான் இருந்தாலும் இவ்வளவு வாடகை தான் நம்மளால வாங்க முடியும், அதனால இவனை காலி பண்ண வச்சுட்டு இந்த கடையில நம்ம ஒரு மளிகை கடையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. உடனே இந்த மனுஷனை கூப்பிட்டு, இந்த மாதிரி நீ கடையை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. சரி, இந்த இடத்துல தான் இப்போதான் ஒரு ஆசீர்வாதம் வந்துருச்சு, நம்ம ஒரு செட்டில் ஆயிட்டோம், நம்ம நிலைவரப்பட்டுட்டோம்னு நினைச்சோம், திடீர்னு இந்த இடத்துல இருந்து இப்போ துரத்தப்படுறோமே அப்படின்னு கண்ணீரான வாழ்க்கை. அப்போ அந்த காலி பண்ண வேண்டிய சூழ்நிலையில பக்கத்தில் இன்னொரு கடையை பிடிச்சி அவர் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனால் என்னமோ தெரில, இந்த கடையிலிருந்து அவர் வெளியே போன உடனே எல்லாமே நஷ்டமாயிருச்சு, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. தொடர்ந்து 3 மாதங்கள் அவருக்கு அடி மேல அடி, எல்லாம் நஷ்டமாயிருச்சு. கடைசியில ஒரு இக்கட்டான சூழ்நிலை, 2வது போன இடத்துல இருந்து அவர் எல்லாம் நஷ்டப்பட்டு அந்த கடையே நடத்த முடியாம இப்பொழுது ஒரு அனாதையை போல நிர்கதியாய் நின்றார். ஆண்டவரை பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெருவாய் ரோடாய் அலைந்து ஜெபம் பண்ணுவாராமா. நான் ஒரு இடத்துல நல்லா இருந்தேனே ஆண்டவரே, என்ன இந்த இடத்துல இருந்து இப்படி கொண்டு இப்போ நான் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிறேன், திரும்ப நான் இந்த மாதிரி ஒரு இடத்த நிலைவரப்படுத்த முடியுமா, திரும்ப அந்த பிசினஸ் ஒண்ணு வருமா, நான் இனி யார்கிட்ட நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு அவருடைய மனம் குழம்பி கொண்டே இருக்கும்போது ஒரு கல்லறை தோட்டம் இருக்கிற ஒரு இடம், அந்த கல்லறை தோட்டத்தில் கார்னர்ல ஒரு சின்ன இடம் இருந்துச்சாமா. அப்போ அந்த இடத்த ஒருத்தர் அவருக்கு கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ சுற்றி இருக்கிற நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க, அந்த இடத்த போய் நீ என்ன பண்ண போற, அந்த இடத்துல நீ எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நிறைய பேர். அந்த இடத்துல கல்லறை தோட்டம் இருக்குது, அந்த இடத்துல அது ஒரு சாபமான ஒரு இடம், என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் அழுதுண்டே கர்த்தருடைய சமூகத்துல, நீர் என்னை திரும்பவும் நிலைவிடப்படுத்துவீர் என்று விசுவாசத்தோடு அந்த இடத்துல ஆரம்பித்தார். கர்த்தர் அவருடைய அழுகையெல்லாம் பார்த்து, யாரெல்லாம் அந்த இடம் நல்லா இல்லை, யாரெல்லாம் அந்த இடம் சாபம் முடிச்ச இடம் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல அந்த மனுஷனை கர்த்தர் நிலைப்படுத்தினார். அவர் இழந்து போனதை கர்த்தர் 100 மடங்கு திரும்ப கொடுத்தார். அந்த இடம் மட்டுமல்ல, இன்றைக்கு கிட்டத்தட்ட 4 இடங்களை அவர் வாங்கும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதித்து இன்றைக்கு இந்த பட்டணத்துல கர்த்தர் அவரை நிலையாய் நிறுத்தி இருக்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்றைக்கு நம்மோட கூட பேசி கொண்டிருக்கிறார். நான் உன்னை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மறுபடியும்